அவருக்கு கிடைச்சது ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி. அந்த கம்பெனி பேர் தான் டெஸ்லா. எலன் மஸ்க் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த காலகட்டங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இவரோட முயற்சிகள் எல்லாமே புதுமையாவும் அந்தந்த கால மக்கள் யாருமே ட்ரை பண்ணவோ இன்வெஸ்ட் பண்ணவோ கொஞ்சம் கூட யோசிக்காத விஷயங்கள்ல தான் எலன் மஸ்க் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பெட்ரோல் காஸ்ட் வகையா பீக்ல இருந்தப்போ மார்க்கெட்ல இருந்த எலக்ட்ரிக்கல் கார்ஸ் பாக்குறதுக்கு கிச்சே இருக்கவும் இல்ல, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோவா ஓடக்கூடிய கார்ஸாவும் இருந்தது. இதனாலேயே மக்கள் எலக்ட்ரிக் கார்ஸ் பத்தி யோசிக்க கூட இல்லாத நிலையில எலன் மஸ்க் டெஸ்லா கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. இவரோட பிளான் எல்லாமே இன்னைக்கு வர ஃபியூச்சரை பேஸ் பண்ணதா தான் இருந்துட்டு வருது. அப்படி திங்க் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட $80 மில்லியன் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாரு. எலன் மஸ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இவன் என்ன பைத்தியக்காரனா, இப்படி சக்சஸ் ஆகாத ஒரு விஷயத்துல இவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றான், கண்டிப்பா இவன் ஃபெயிலியர் ஆயிருவான்னு கேள்வி பண்ணாங்க. இது எதையுமே மஸ்க் கண்டுக்கல. எப்படியாவது நல்ல ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கணும்னு தான் எலன் மஸ்கோட குறிக்கோளா இருந்தது. நினைச்ச மாதிரியே அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு காரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆனா அது மக்கள் மத்தியில ரீச் ஆச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ரீச் ஆகணும்னா மட்டும் கூட பரவாயில்லைங்க, கார் பார்க்க லுக்கா இல்ல, ஸ்பீடாவும் இல்ல, எதுக்காக இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த காரை வாங்கணும், இதெல்லாம் ஒரு காராங்கிற மாதிரியான பல கடுமையான விமர்சனங்களும் எல்லா மீடியா நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் வந்தது. இத மஸ்க பயங்கரமா பாதிக்குது. சரி, எல்லாரும் இவ்வளவு விமர்சனம் பண்ணியும் அவரை நெகட்டிவா சொல்லியும் எலன் மஸ்க் டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்தாரான்னு பார்த்தா அதுதான் இல்ல. இந்த ஃபெயிலியர்